ஷேய் விஷ்ணு பிரம்மா எப்பா 3 தலைச்சக்கரத்தை வச்சு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பாழாக்கிட்டான். ஒவ்வொரு நாட்டிலையும் சக்கரத்துகளை வச்சு பாழாக்கி பேப்பரை விட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். ஒரு பேப்பர் காகித பேப்பர் அச்சடித்த பேப்பரை பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். அடுத்தாப்பில் தப்பு செஞ்ச கணக்கில் இதில் ஓட்டை இருக்குது சட்டத்தில் ஓட்டை இருக்குது. அதான் சட்டம் ஒரு இருட்டு அறையாக வச்சு நாசம் பண்ணிட்டான். புரியுதா? அதுதான் கோர்ட்டுக்கு கணக்கு நீதி அரசர் கணக்கு கொடுக்கார். ஐயா கடவுள் கொடுக்கார். முக்கால் சத்தியம் பிரதமர் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி அது ஆட்டோமேட்டிக்காக முப்படை இராணுவம் வானரப்படை விலங்கு மாட்டியே தூக்குவான். புரியுதா? இந்த செம்மத்தில் விலங்கு மாட்டி அரசியல்வாதி கண்டிப்பாக வருவான். முக்கால் சத்தியம் அதுக்கு முற்றுப்புள்ளி அவர் வச்சுருப்பார். கடவுள் வச்சுருப்பார்ல. கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் பார்வதி 2 பேர் கணக்கு உலக நாடு நடத்துகிற கணக்கு முக்கால் சத்தியம் நடத்தி கொண்டே இருக்காங்க. இப்போ தப்பு செய்கிற கணக்கு ஏண்டா மானிட பேகளா ஒவ்வொரு நாட்டுக்கு வெளியே விடலாமாடா? விமானம் வச்சுருக்கானா? குறுக்கு வழியை போகலாமா? அந்த காலத்தில் கப்பலில் போவான். அங்கே கலாங்கவா அப்படின்னு போனான் ஒரு மூச்சு. இப்போ இதுக்கு முன்னால் ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் கப்பலில் சாப்பாட்டு உணவுகள் போவோம். அந்தந்த நாட்டில் கொஞ்சம் கிடப்பான். அப்படி அதை கொடுத்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவான். அங்கே உள்ளது இங்கே வாங்கிட்டு வருவான், இங்கே உள்ளது அங்கே கொண்டு கொடுப்பான் சாப்பாடு. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கான்? ஒரே பில்டிங்கை போடுதான், ஒரே 2ஆம் நம்பர் கம்பெனி அது நடத்துதான். ஒரே மாக்கில் மட்டையை உடைக்கான், குளத்தை நாசம் பண்ணுதான். பூரா கட்டணமாக கெட்டி பூரா பாழாக்கி வச்சுருக்கான். நீதிமன்றம் கோற்றார அவமதிப்பு நீதிமன்றம் கோர்ட்டு உள்ள வாசலை மிதித்து போகிறத அவமதிப்பு. மானிட இந்த போகிறான்ல உள்ள கோர்ட்டு கடவுள் பூமி இடத்துல உட்காந்துருக்கு. எல்லா இடமும் பூமியில் நீதிமன்றம் கோர்ட்டு இருக்குது. அந்த கோர்ட்டு அவமதிப்பு, கடவுளுடைய கோர்ட்டு அவமதிப்பு, நீதித்துறை அவமதிப்பு, நீதிமான அவமதிப்பு, நீதி அரசரை கடவுளை அவமதிப்பு. இப்போ கணக்கு போட்ட பிறகு அவமதித்து உட்காந்துருக்கான். இன்னும் கணக்கு எடுக்காமல் உட்காந்து கணக்கை ஒப்படைக்காமல் இருக்கான். இது குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரதமர் இவனுக்கு பூரா உள்ளே போய் நீதிமன்ற கோர்ட்டார்கிட்ட கணக்கு இவன் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விலங்கு மாட்டியே வந்துடுவான். அவன் அங்கேருந்தே விலங்கு மாட்டி வரும். அதுக்கப்புறம் முதலமைச்சர் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் பூரா விலங்கு மாட்டி வரும். அடுத்தாப்புல மந்திரி வீல் சேரை பிடிச்சி ஆட்டுதான் நங்குன்னு அவன் பொண்டாட்டி மார்களுக்கு புள்ள மார்கள் அப்படி சேர்க்கானா பதவியில் அப்படியே கொண்டு போகிறான். பதவியாடா? வீல் சேர் பதவியா? இப்போ பாடுறா, இப்போ தூக்கி விலங்கு மாட்டி தூக்குவார். 2ஆம் நம்பருக்கு ஏர்போர்ட்டு விமானம் அங்கே வெளிநாட்டை பூரா வாங்கி போட்டு நக்குதான். எல்லாம் கோர்ட்டில் தெரியும். இதுக்கு யார் கணக்கு கொடுக்க, இது யார் கணக்கு எடுக்க, இது யார் பிடிக்க அப்படிங்கிற கணக்கில் அவங்க உட்காந்துருந்தாங்க. கோர்ட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணும். இப்போ நீதி அரசர் வந்துட்டார்ல, இனிமேல் 2 குண்டை கசக்கி விட்டுட்டே தூக்குவான். முப்படை இராணுவம் வானரப்படை பொருடா ஒவ்வொரு நாடு. இப்போ அடுத்த நாடு இராணுவம் எப்படி தூக்குதான்னு பாரு. எல்லாம் அப்படியே வரும். வெளிநாடை கணக்கை முடிச்சு இங்கே வருவார். தாய் இந்தியா நாடு தமிழ்நாட்டில் அப்படியே கசக்கி விடணும்ட்டார். ஒவ்வொருத்தனையும் தமிழ் வார்த்தை பேசி கசக்கிட்டே வரான். ஏப்பா ஒரு காகித பேப்பர் வீட்டில் அடைஞ்சி வச்சுட்டு இடம் பார்க்க வரான். அப்படியே 2 கையை பின்னாடி போட்டு வரான். அவர் இப்போ சொல்லிட்டாரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன்டா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே 2 கையை பின்னாடி கட்டி வரான். அப்போ முன்பகுதி விலங்கு மாட்டணும்ல, அப்போ முன்பகுதி விலங்கு மாட்டி போயிடுவான். அது பேரும் ஆதார் கார்டு செக் பண்ணல உள்ளே வந்துடுவான். அதுக்கு தான் முற்றுப்புள்ளி. சட்டம் ஒரு இருட்டற நீதிமன்றத்தில் இருந்ததை வெளியே கொண்டு வரார் நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு. முக்கால் சத்தியம் கோர்ட்டார வெளியே பூமிக்கு கொண்டு வரார் ஐயா நீதி அரசர். கொண்டு வந்த உடனே சிட்டி கிராமத்தை அடைச்சிருவாங்க. அடைச்சி செக் பண்ணல அப்படியே ரயில் பேனை மாதிரி போய்கிட்டே இருப்பான். அந்த நேரம் போடுவார் நீதி அரசர். தூக்கி அங்கே போடு, இவன் அங்கே தூக்கி போடு, கசக்கி விடு, 2 விலங்கு மாட்டி ரோட்டு காட்டில் நடந்து கூட்டு போ. 10 சட்டத்தில் அத்தனையும் உள்ளே வந்துடும். முக்கால் சத்தியம் 3 சட்டம் ஐயா கையில் நீதி அரசர் கையில் இருக்கும். அதுதான் எல்லா அந்த 3 சட்டத்தில் பயங்கரமாக இருக்கும். அப்போ தாண்டா பயப்படும் உலக நாடு அப்படின்ட்டார் முக்கால் சத்தியம்.